ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல்ஸ். எல்லோரும் ஹாப்பி அண்ட் சேஃபாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிரதர் இன் லாவோட ரிசப்ஷன் விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெட்டிங் சீரியஸை கண்டிப்பாக எல்லாமே பார்த்துட்டு வரீங்கன்னு தெரியும். அண்ட் இந்த விலாகையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய அவுட்ஃபிட் இது தான். ஸோ இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து பட்டு சாரி மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நானும் என்னோடய கசின்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு ட்வின்னிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அவுட்ஃபிட் சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நம்ம கிளம்பி எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, மதர் இன் லா வீட்டுக்கு தான். அங்கேருந்து நம்மளோட ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து கொஞ்சம் முன்னாடி போய் ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆல்ரெடி முன்னாடி போயிட்டாங்க. ஸோ அங்கேருந்து அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக ஹாலுக்கு தான் போக போகிறோம். ஸோ இன்றைக்கி ரிசப்ஷன் எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, போத்தனூர் ரோட்டில் இருக்கிற பிஸி ஃபுட் அப்படிங்கிற ஒரு ஹாலில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அங்கே தான் நம்மளோட ரிசப்ஷன் இன்றைக்கி நடக்க போகுது. அண்ட் இது வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறனால நமக்கு ரொம்பவே வந்து தூரமும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 6 கிலோமீட்டர்ஸில் வந்து நம்ம போய் ரீச் ஆகிடலாம். ஸோ நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மதர் இன் லா வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் இங்கே எல்லாத்தையும் பார்த்து விசிட் பண்ணி பேசி முடிச்சுட்டு கொஞ்சம் பேர் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. நம்மளோட ஹஸ்பண்ட்லாம் ரெடியாகி முடிச்சிட்டாங்க. ஸோ கார் ட்ரைவ் பண்ணிவிட்டு அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ரெடியானனால முன்னாடி கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ ஹால் பார்த்துட்டு தான் போயிட்டுருக்கோம். அண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் போத்தனூரில் எவ்வளோ மண்டபம் அண்ட் ஹால்லாம் லொக்கேட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு ஹாலில் தான் நம்ம வந்து சூஸ் பண்ணி இன்றைக்கி ரிசப்ஷன் வச்சுருக்கோம். ஸோ அந்த ரிசப்ஷன் ஹால் பார்த்திங்கன்னா பிஸி ஃபுட்ஸ் தான். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பிஸி ஃபுட்லேயே 2-3 ஹால்லாம் இருக்குது. ஸோ அதில் ஒரு ஹாலில் தான் நமக்கு இன்றைக்கி ஃபங்க்ஷன் நடக்க போகுது. ஸோ ஃபைனலி நம்ம ஹாலுக்கும் வந்து ரீச் ஆகிட்டோம். நான் சொன்ன மாதிரி ரொம்பவே சீக்கிரமாக வந்துடலாம். ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா நம்ம மண்டபத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். அண்ட் நான் சொன்ன மாதிரி நம்ம சீக்கிரமாக ரெடியாகி வந்தனால நாங்கள் தான் ஹாலில் ஃபஸ்ட்டாக வந்து ரீச் ஆனோம். ஸோ வந்தவுடனே வெல்கம் ட்ரிங்க் பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் அண்ட் மின்ட் சோடா அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த டைமில் தான் கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க கூட எங்கேஜ்டாக அதுக்கப்புறம் பேசிட்டு அப்படியே டைம் போயிடும். ஸோ இந்த டைமில் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலில் எந்த லொக்கேஷன் நல்லா இருக்குமோன்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்படியே ஹாலையும் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ரொம்ப சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அண்ட் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட அதர் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் அதர் கசின்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இன்னுமே ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ எல்லோரும் கொஞ்சம் நேரம் வெளியே நின்று பேசிட்டு அதுக்கப்புறம் வரவங்களெல்லாம் வெல்கம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். ஸோ இந்த ரிசப்ஷன் எதுக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் நார்மல் வெட்டிங் பார்ட்டி தான் ஆஃப்டர் த ஒஃபிஷியல் நிக்கா. ஸோ வந்து இந்த டைமில் பார்த்தீங்கன்னா பொண்ணு வீட்டு சைட்லேருந்து அவங்க கொண்டு வர ஸ்வீட் ஸ்நாக்ஸ் இதெல்லாமே வந்து வச்சுட்டு பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்துட்டு அவங்கள அப்படியே கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அங்கேயும் 2 to 3 days இருந்தக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ட் ஃபைனலி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவோம். ஸோ இது ஜஸ்ட் வந்து ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலி எல்லாருமே வந்து கேதரிங்காக இருந்துட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகிற மூமெண்ட்ஸ் தான் நம்ம இங்கே வந்து ஃபுல்லாமே பார்ப்போம். ஸோ அதே மாதிரி பொண்ணு வீட்டு சைட்லேருந்து எல்லாருமே வந்துட்டாங்க. அண்ட் இப்போ வந்து அவங்க எல்லாத்தையும் கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சாப்பிட்றதுக்கும் வந்துட்டாங்க. அண்ட் அவங்களாம் சாப்பிட்டு முடிச்சக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளும் வந்து சரி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோடய கசின்ஸ் எல்லாருமே சேர்ந்து வந்து சாப்பிட்ற இடத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இடம் இல்லாதனால நாங்கள் வந்து குட்டீஸ்க்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஊட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கசின்ஸ் எல்லாம் வந்து அவங்கவுங்க குட்டீஸ்க்கெல்லாம் ஊட்டி விட்றதுக்காக உட்காந்துட்டு இருந்தாங்க.
ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கும் வந்து உட்காந்துட்டோம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை பொண்ணும் கரெக்டாக வந்துட்டாங்க. அவங்களும் கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே உள்ளே வந்து சாப்பிட்றதுக்கும் வந்தாச்சு. ஸோ எல்லாருமே சேர்ந்து ஒட்டுக்காக தான் சாப்பிட போகிறோம். ஸோ நாங்களும் வந்து உட்காந்தாச்சு. அண்ட் யம்மியான ஒரு பிரியாணி சாப்பிட்டோன்னு சொல்லலாம். சிக்கன் ஃப்ரை, அதுக்கப்புறம் ரைத்தா, அப்புறம் பிரெட் அல்வா, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வயிறு நிறையா சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்களோட மீலை முடிச்சாச்சு. ஸோ கண்டிப்பாக நம்மளாம் வெட்டிங் போனால் ஒரு ஃபேவரட் பார்ட் ஆஃப் த டே அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் இருக்கும் இல்லையா? ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணி தான். ஸோ கண்டிப்பாக நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கும் வெட்டிங் போனால் எந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அந்த வெட்டிங்கில், அந்த பார்ட் ஆஃப் வெட்டிங்கில் வந்து உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட்டில். ஸோ சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலி நம்ம வெட்டிங் ஹால்குள்ளேயே வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சரி குரூப் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கசின்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துட்டோம். பெரியவங்க, அதுக்கப்புறம் நாங்கள், எங்கள் கசின்ஸ், ஹஸ்பண்ட், ஒய்ஃபாக சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து ஒட்டுக்கா ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துட்டோம். மாஷாஅல்லாஹ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஆஸ் அ ஹோல் ஃபேமிலியாக எடுத்தது. அண்ட் அவங்க வீட்டு சைட்லேருந்து எல்லாருமே வந்து அவங்க ஃபேமிலியோடு எடுத்துட்டாங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா அதிபாவோட ஃபேமிலி. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையை கூப்பிட்டு போகிற டைமும் ஆயிடுச்சு. ஸோ பொண்ணு வீட்டு சைட்லேருந்து அவங்க எல்லாம் வந்து கிளம்பி கூப்பிட்டு போக ரெடி ஆகிட்டாங்க. அண்ட் இது ஒரு எமோஷ்னலான ஒரு மூமெண்ட்னே சொல்லலாம். எங்களுக்குமே சரி, அண்ட் அவங்களுக்குமே வந்து ஒரு மூமெண்ட் ஆஃப் ஹாப்பினஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாமே பார்த்து முடிச்சுட்டு எல்லாத்தையும் வந்து சரி நாங்கள் போயிட்டு வரோம் அது இதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ப்ராசஸே வந்து ஒரு லாங் ப்ராசஸாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலி நம்மளோட வெட்டிங் சீரீஸ் விலாக் வந்து எண்டுக்கு வரப்போகுது. ஸோ நீங்கள் வந்து சுக்ரானா விலாக், வெட்டிங் விலாக் இதெல்லாம் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். போய் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை பொண்ணும் கிளம்புற டைம் வந்துச்சு. ஸோ இப்போ பொண்ணு வீட்டுக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்காங்க. அதாவது திருப்பூர். அண்ட் ஆஃப்டர் 3 to 4 days வந்து மறுபடியும் நம்ம கோயம்புத்தூருக்கே வந்துடுவாங்க. ஸோ ஃபைனலி வந்து ரிசப்ஷனும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கிளம்பி வீட்டுக்கு தான் போகிறோம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி ஃப்ரெஷன் அப் ஆகி மறுபடியும் மதர் இன் லா வீட்டுக்கு தான் வரப்போகிறோம். பிகாஸ் அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்க கூட எல்லாம் பேசிட்டு, பிகாஸ் நம்மளோட வெட்டிங் சீரிஸும் முடிய போது, பேக் டு நார்மல் லைஃப். அதுக்கப்புறம் நம்ம பெங்களூர் கிளம்பி போகிறோம். ஸோ அதனால அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் நேரம் வந்து நம்மளோட ஃபேமிலி எல்லாம் மீட் பண்ணி அவங்க கூட பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் பிளான். ஸோ இந்த வெட்டிங் சீரிஸ் எல்லாம் மாஷாஅல்லாஹ் ரொம்பவே ஹாப்பியாகவும் ஃபன்ஃபுல்டாக முடிஞ்சிச்சு. அண்ட் ஆஃப்டர் அ லாங் டைம் நம்ம கசின்ஸ் எல்லாம் மீட் பண்ணி ஒரு ஹாப்பியான ஒரு டேஸ் அண்ட் ஹாப்பியான ஒரு vlogன்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் அடுத்த வீடியோ வர வரைக்கும் டாடா பை பை, see you guys.